ஹாய், நான் தேவா. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நான் ஒரு வீடியோவிலையும் என்னுடைய பிளேஸை பதிவு பண்ணிருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சரை எய்ம் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்தவித பயமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னுடைய பிளேஸை நான் வச்சு பண்ணுறேன். ஓகேவா? நான் இந்த பிளேஸில் இருந்து தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நானும் ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாலேஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் அது எந்த கம்பெனி ஐபிஓவில் இருக்கோ நீங்கள் அதை வாங்கலாம். அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இது வந்து ஜென்ரலாக இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு புக்கு படிக்கணும், எந்த பிஹெச்டி அதெல்லாம் படிக்கணும் அவசியமே கிடையாதுங்க. ஓகேவா? இதான் ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது. இது பேசிக் கான்செப்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பற்றி பார்க்குறோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஓகேவா? 111 ரூபா ரேட்டுக்கிட்ட இன்றைக்கி போகுது. அதனால் இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பயப்படணும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலேயே நான் பேங்கிங் ஃபைனான்ஸில் நம்பர் 2ல் இருக்கிறது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி தான். ஓகேவா? இவங்க ஐபிஓ லிஸ்ட் பண்ணுறப்பவே 6000 கோடிக்கு பிளான் பண்ணி தான் ஐபிஓ லிஸ்ட் பண்ணாங்க. 6000 கோடி வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சு. ஓகேவா? இவங்க ஐபிஓ லிஸ்ட் பண்ண அந்த டேர்ம்லேயே வந்து 66 ரூபாயிலேருந்து 70 ரூபாக்குள்ளே பண்ணாங்க இல்லையா, பெட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து 6000 கோடி வாங்கியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உள்ளே வந்திருக்கு. அதில் வந்து இவங்களுடைய பேரண்ட் கம்பெனியான பஜாஜ் ஃபைனான்ஸோ பஜாஜ் ஃபின்சர்வோ அவங்களுக்கு வந்து 3000 கோடியை ஷேர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 3000 கோடியை வச்சு தான் இவங்க வந்து பிஸ்னஸை பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவா வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,332 கோடி வச்சு பண்ணுறாங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் 1,00,000 கோடி. ஓகே, நீங்கள் அதனால் இந்த கம்பெனி வந்து 1,00,000 கோடி இருக்கிற கம்பெனி 100 ரூபா ப்ரைஸ் வேறு எந்த ஸ்டாக்னா இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பெனி கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பஜாஜ் ஃபைனான்ஸோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 6 ரூபாயில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? 5,000 தான் ஆரம்பித்தாங்க. 6 ரூபாயில் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 6 ரூபாயில் அந்த கம்பெனி தான் இன்றைக்கி 8,000 ரூபாய்க்கு வளர்ந்து நிற்குதுங்க. அது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 8,000 ரூபாய்க்கு வளர்ந்து நிற்குது. 6 ரூபாயில் ஆரம்பித்து 8,000 ரூபாயில் வளர்ந்து நிற்குது. 2000 வருடத்தில் நீங்கள் 6 ரூபா பண்ணியிருந்தீங்க, வெறும் 6 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது 8,000 ரூபா. ஓகேவா? அப்போ என்னன்னு பாருங்கள். ஏன்னா வந்து வளர்ச்சின்றது இதுதான். அன்னைக்கு நீங்கள் 60 ரூபா போட்டுட்டீங்கன்னா இன்றைக்கி அது 80,000 ரூபாங்க. வெறும் 60 ரூபா போட்டிருந்தா 80,000 ரூபா, 600 போட்டிருந்தா 8 லட்சம் ரூபா. புரியுதுங்களா? இதுதான் வந்து பயங்கர அபரிவிதமான வளர்ச்சி அந்த கம்பெனிக்கு இருக்குது. ஓகேவா? நான் பேங்கிங் ஃபைனான்ஸில் பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் நம்பர் 1. இவங்க வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் நம்பர் 2ல் இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். 1,00,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வெறும் 116 ரூபா தான் இன்னைய டேட்டுக்கு இருக்குது. இவங்களுடைய ஐபிஓ லிஸ்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 ரூபா அப்படின்றது தான் அவங்க பிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வர்றப்பவே 150 ரூபா கிட்ட ஆல்மோஸ்ட் 140% வந்து ப்ராஃபிட்டோடு தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. இந்த ஃபைனான்ஸுன்னு கிடையாது, எந்த ஃபைனான்ஸும் சரிங்க, எந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனியும் சரி, ஐபிஓவில் இருக்க அத்தனை கம்பெனியும் என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே வந்து எல்லா கம்பெனியுமே டவுன்ஃபாலில் தான் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து டவுனில் தான் இருந்தது. அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேணாம். ஏன் இது சடனாக இவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சர் அப்படி தான் போகும். 6 ரூபாயில் வாங்கினது எப்படி 8,000 மாறி இருக்கோ, 110 ரூபா வாங்கினா அதே மாதிரி தான் மாறும் இதுவும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பெனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஏன் வாங்கலாம் அப்படின்றது சொல்கிறேன்னா, ஃபேஸ் வேல்யூ 10ஓட இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ 10ஓட வச்சுருக்காங்க. இவங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபேஸ் வேல்யூ 10ன்றது 5ஆக மாற்றுவாங்க, இல்லை 5ன்ற ஃபேஸ் வேல்யூ 10ன்றதை 2ஆக மாற்றுவாங்க. அப்படி மாற்றினா அந்த ஸ்ப்ளிட்டுக்கு போனஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஷேர் வந்துடும், அந்த வேல்யூ உங்களுக்கு வந்துடும். அந்த ஃபேஸ் வேல்யூ மாறிச்சுன்னா உங்களுடைய உங்களுக்கு ஷேர் குவான்டிட்டி வந்து அதிகமாகும். அப்போது ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆகும். இதுதான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து அதிகமாக இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான காரணம். டிவிடெண்ட்டு
ப்ளஸ் ஸ்ப்ளிட்டு போனஸ் இருக்கிற ஷேரை வாங்குவாங்க. நல்ல கம்பெனி நல்லா ஆக்டிவேட்டில் இருக்குன்னா அவங்க போனஸு ஸ்ப்ளிட்டு டிவிடெண்ட்டு கொடுப்பாங்க. அது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அது நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதே போல் இந்த ப்ராஃபிட் வந்து இவங்க ஆரம்பித்தே உங்களுக்கே தெரியும் 2 குவார்ட்டர் தானே உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? 2024 செப்டம்பர் மாதம் தான் ஐபிஓவில் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ப்ராஃபிட் லாஸில் பாருங்களேன், 7618 கோடி வந்து ரெவென்யூ வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 4600. ஓகேவா? எக்ஸ்பென்சிவ் 721 தான் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள், 2201 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க தான், ஏன்னா இது பேங்கிங் கம்பெனி இல்லையா. இவங்க வந்து நிறைய கம்பெனியில் ஃபண்டு வந்து வாங்குறதுக்காக லோன் வாங்கியிருப்பாங்க. அதனால் இவங்க 4695 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. அதை விட இந்த கம்பெனியை வாங்கலான்றதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து பணத்தை வந்து இவங்க டொனேட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், ஓகேவா, ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ன்ற கம்பெனி சிங்கப்பூர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அது மாதிரி நிறைய சப் கம்பெனிக்கு வந்து அவங்க ஃபண்டை கொடுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வாங்கி இவங்க கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வகையிலையும் இவங்க வந்து பேமெண்ட்டை கொடுக்குறாங்கன்றப்போ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துக்கிட்டே தான் இருக்க போது, ரிட்டர்னுக்கான ஃபெயிலியர் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் இது கொஞ்சம் பார்க்கணும். இந்த கம்பெனியை பார்த்து எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. வெறும் 116 ரூபா தான் இருக்குது இன்னி டேட்டுக்கு. இன்வெஸ்டர் பார்க்கலாம். இன்வெஸ்டர் உங்களை பார்த்தாலே ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 88.75% இருக்குது. ஓகேவா? செப்டம்பர் மாதமும் அவ்வளோதான் இருக்குது. அப்போயும் ஆனால் எஃப்ஐ பாருங்கள், 1.68, 1.11 இருக்குது. டிஐ 1.83. ஆனால் பப்ளிக் வந்து கவர்மெண்ட் செக்டார் வச்சுருந்தாங்க, மைனஸ் ஆகிருக்கு. பப்ளிக் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ பப்ளிக் வாங்குறாங்க அந்த கம்பெனியை. ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இது ஒரு பேங்கிங் ஃபைனான்ஸு, நான் பேங்கிங் செக்டாரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை மட்டும் இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வாங்கி சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணிக்கலாம். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்காக தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து புல்லிஷ் பாருங்கள், புல்லிஷ் 6 இருக்குது, பியரஸ்ட் 5 தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குங்க. நான் அதுதான் சொல்லுவேன், வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்து 11 இருக்குது, வீக்னஸ் 5 இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்களா? 2.65 கோடி, 3.16 கோடி, 3.77 கோடி, 5.67 கோடி, 7.62 கோடி. இது மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ரெவென்யூ. ப்ராஃபிட்டும் அதே மெத்தடில் தான் இருக்குது. அமௌண்ட் வேரியேஷன் இருந்தாலும் அந்த கிராஜுவல் இன்க்ரீஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுன்றது என்னுடைய கால்குலேஷன். ஓகேவா? பேமெண்ட் வேறு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு 5 ஸ்டாக்கு அது மாதிரி கூட வாங்கி போடுங்க. ஓகேவா? 5 ஸ்டாக்கு வாங்குங்க. 5 குவான்டிட்டி தான் வாங்க சொல்கிறேன். 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுடைய க்ரோத் அதிகமாக இருக்கும். பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிஸ்க் அதிகம், ப்ராஃபிட் வந்தாலும் ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் ஃப்ரீ ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு தெரியாது என்ன, இப்போ நிறைய கம்பெனி மெர்ஜ் பண்ணுறாங்க, டீமெர்ஜ் பண்ணுறாங்க, தெரியும் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் வந்து இவங்க கம்பெனியை பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட மெர்ஜ் பண்ணாங்கன்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4000 கிடைக்கும். ஓகேவா? அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஈஸி கிடையாதுங்க. மெர்ஜ் பண்ணாங்கன்னா அது மாதிரி கிடைக்கும். ஃபின்சர்வ் கூட பண்ணலாம். எல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க 7000 ரூபாய் 6000 ரூபாய் தான் இருக்காங்க. 6000 ரூபாய் வந்து 8000 தான் அவங்க ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பஜாஜ் அதாவது தேவைக்கு அதிகமாக உங்ககிட்ட பணம் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, எஃப்டியில் போடாததை விட ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, நல்ல கம்பெனியில் போடுங்க. ஓகேவா? இது வந்து இந்த கம்பெனி வந்து அவ்வளோ நல்ல கம்பெனி. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். ஒருவேளை எதனா ரிஸ்க்கு அது மாதிரி வருது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதை கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேறு எதனா டவுட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாலும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணி போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். தேங்க்யூ.